இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்க? வேற எதை பத்தி? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். என்ன இன்னும் எவ்வளவு நாளைக்கு தனியா இருக்க சொல்ற? நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பன்னு இன்னும் எவ்வளவு நாள் என்ன காத்துட்டு இருக்க சொல்ற? என்ன இப்படி கஷ்டப்படுத்துறது உனக்கு தப்புனே தோணலையா? மனிஷா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்னோட கடந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர வரைக்கும் என்னால பழைய மாதிரி இருக்க முடியாது. கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சரி, இதுல எந்த வளையல் நல்லா இருக்குன்னு பாரு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்க. நடுவுல என்ன ஏன் கேக்குற? இப்ப இதுல எந்த வளையல வாங்குறது? எனக்கு சிகப்பு கலர் வளையல்னா ரொம்ப பிடிக்குங்க. இந்த வளையலா? ம், தம்பி, இந்த வளையல பேக் பண்ணு. மாம், மித்ரா, நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு இருக்கியடா? எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன் மாம். சிகப்பு கலர் வளையல் வாங்கிக்கோ. அதுதான் வாங்கியிருக்கேன் மாம். சரி. மித்ரா, மனிஷா, 2 பேரும் ரெடியா? போலாமா? மாம், அது லேடிஸ் ஃபங்க்ஷன். நான் எதுக்கு? நான் வரல. மனிஷா, நீயாவது போலாம் வரியா? போலாம் ஆண்டி. வா. மேடம், போலாமா மேடம்? உங்களுக்காக தான் வந்தேன். வாங்க மேடம். வா மனிஷா. அட, இந்த டைம்ல கரண்ட் போயிடுச்சே. இங்க எப்பவும் இப்படி நடக்கிறதா மேடம்? மழை பெஞ்சு காத்தடிக்கும்ல, அந்த காத்துக்கு மரம் ஏதாவது விழுந்துருமோன்னு கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. சரி, கரண்ட் எப்போ வரும்னு ஏதாவது தெரியுமா? கரண்ட் எப்போ வரும்ன்றது நம்மளால சொல்ல முடியாதுமா. அது வர வரைக்கும் நம்ம வேலைகளை நிறுத்தவும் முடியாது. நீ சொன்னது உண்மைதான் பாஸ்கர். கரண்ட் எப்ப வரும்னே தெரியாதப்போ கரண்ட் வர வரைக்கும் எதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும்? வா போலாம். வாங்க மேடம். வா. முதலாளி அம்மா கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்திருக்கலாம். கரண்ட் வரதுக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க. என்னங்க இங்க பாத்தீங்களா? நீங்க சிகப்பு வளையல் வாங்கிட்டு வரலனாலும் கடைசில லட்சுமிக்கு சிகப்பு வளையல் கிடைச்சிருச்சு. மித்ரா மாதிரியே இருக்கு.
இப்ப என்ன பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவர் என்ன பாத்திரக்கூடாது. நீ உன் புருஷன் மித்ரோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயாகணும். நந்தன் குடும்பத்தை விட்டு அவங்க கண்ணுல படாத அளவுக்கு நிரந்தரமா ஊரை விட்டு போயாகணும். நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் செய்யறேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சார் இந்தாங்க சார் நியூஸ் பேப்பர். எங்களுக்கு நியூஸ் பேப்பர், டீ, பிஸ்கெட்லாம் கொடுத்தது போதும். முதல்ல உங்க தங்கச்சியை எப்படி கேரிங்கா பாத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் என்னாச்சு சார்? ஒரு வாரத்துல குழந்தை பிறக்க போது பணத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அது தேவையா? நான் வேண்டான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டா சார். அதனால தான் நான் தடுத்தாலும் அவன் போயிடுவா. இங்க பாரு பாஸ்கர், 9 மாசம் நிறைஞ்சிருக்கிற கர்ப்பிணி பொண்ண ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவங்க கஷ்டமான வேலையை செய்யக்கூடாது. நடக்கிற வழியில பள்ளமேடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது உயிருக்கே ஆபத்தாயிடும். 9 மாசம் கர்ப்பிணியா இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய மலை மேல செடி கொடிங்களுக்கு நடுவுல வேலை செய்யணுமா? சாரி மேடம், அவ எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. கொஞ்ச நேரம் உட்காருன்னு சொன்னா கூட கேட்க மாட்டா. அதுதான் அவகிட்ட இருக்கிற பிரச்சனையே. என்னோட மருமகளும் அப்படிதான் பாஸ்கர். அவளுக்கும் சும்மா உட்கார்றது சுத்தமா பிடிக்காத. எப்பவும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பா.